ஸோ ரீசெண்டாக நான் வந்து இந்த ஸ்மிட்டனில் சில ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த பில்கிரிமோட பீலிங் சொல்யூஷனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பில்கிரிம் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறது. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னா கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், சோடியம் ஹைலரானேட் அண்ட் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெட் கலரில் லைக் வந்து அந்த பீட்ரூட் கலரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபேஸில் போட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மினிமலிஸ்ட் அண்ட் ஆர்டினரியோட பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஒரு 10 minutes வச்சுக்கிறேன். இதே சப்போஸ் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 5 minutes போதும். ஸோ நான் ஒரு 10 minutes அலாம் வச்சுக்கிறேன். ஸோ 10 minutes முடிஞ்சிருச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது அந்த 2 ப்ராடக்ட் மாதிரி இல்லாமல் வாஷ் பண்ணதுக்கப்புறமே லைட்டாக மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மேபி ட்ரை பண்ணுறீங்கன்னா லைட்டாக டிங்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எந்த ஆக்டிவ்ஸும் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் முன்னாடி நாள் அண்ட் அந்த டே அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த 3 days வேறு எந்த ஆக்டிவ்ஸும் ஃபேஸில் போடாதீங்க. வைட்டமின் சி, சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேபி நீங்கள் ஹைலரானிக் ஆசிட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போடணும். ஸோ மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசரில் வந்து ஒரு நல்ல ஹைலரானிக் இல்லை செரமைடு ஏதாச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த ஆர்டினரியோட ஹைலரானிக் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 ounce போதும். ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு. ரொம்ப போட்டு மசாஜ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். டே டைமில் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸ்டார்டிங் இருந்ததுக்கும் இப்போ ஏதாச்சும் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். அண்ட் மார்னிங் எப்படி இருக்குன்னு நான் மார்னிங் சொல்கிறேன். பாய். The next day.